ஆத்தாடியாத்தா, இந்த மாம்பழம் 1 கிலோ 2,70,000 ரூபாயா? அதுவும் இந்த மாம்பழத்தை உங்க வீட்டிலேயே ஈஸியா விளைவிக்கலாமா? ரிட்டையர்டு ஆபீசர் அவர் தெரிவித்த தகவலை சில நிமிடங்கள் காதை கொடுத்து கேளுங்கள். இந்த மாம்பழம் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து 2,70,000 ரூபாய் வரைக்கும் இது சேல்ஸ் ஆகிருக்கதா சொல்கிறாங்க. ஜப்பானில் மட்டும் இல்லை, நம்ம எல்லா கிளைமேட்லேயும், நம்ம கூடுவாஞ்சேரியிலே இந்த மாம்பழம் மாடியில் காய்ச்சிருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லா பகுதியிலையுமே இந்த மாம்பழத்தை விளைவிக்க முடியும். இது ஒரு கமர்ஷியலாக கூட பண்ண முடியும். வருங்காலத்தில் இதுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. பழத்தினுடைய கலர் எப்படியோ அதே மாதிரி மனமும் நல்லா இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே வசித்து வரும் ஓய்வு பெற்ற வேளாண் அலுவலர் கிருஷ்ணன். இவர்தான் தனது வீட்டின் மாடி தோட்டத்தில் பெரும்பாலான மக்களுக்கு பரிச்சயமே இல்லாத தமிழ்நாட்டின் மிகவும் அரிதிலும் அரிதான பாரம்பரிய ரகங்களான செங்கவருக்கன், சர்க்கரை குட்டி, வெள்ளரி மாம்பழம், ஜப்பான் நாட்டை சேர்ந்த உலகிலேயே விலை உயர்ந்ததாக கருதப்படும் மியாசாகி, ஆஸ்திரேலியாவின் ஜம்போ ரெட் உள்ளிட்ட இன்னும் பல விதமான வெளிநாட்டு மாம்பழ ரகங்களை பயிர் செய்து கவனத்தை ஈர்த்து வருகிறார். மியாசாகி எனும் மாம்பழ மரச்செடியை கடந்த 2 ஆண்டுகளாக வளர்த்து வருகிறார். கடந்த ஆண்டு அந்த செடியிலிருந்து 3 மாம்பழங்கள் பழுத்திருக்கிறது. ஜப்பான் நாட்டில் பசுமை குடில் அமைத்துதான் தனி கவனம் செலுத்தி இந்த வகை மாம்பழ ரகத்தை வளர்த்து அதிக விலைக்கு விற்று வருகிறார்களாம். இந்த மாம்பழம் காயாக இருக்கும்போது முக்கால்வாசி பர்பிள் நிறத்திலும் நுனிப்பகுதியில் கொஞ்சம் பச்சை நிறமும் சேர்ந்து பார்ப்பதற்கு கொள்ளை அழகாக காட்சியளிக்கின்றது. இது பழுக்கும் போது சிவப்பு நிறத்திற்கு மாறிவிடுகிறது. இந்த மியாசாகி மாம்பழத்தின் தாயகம் ஜப்பான் என்பதால் அதற்கு மியாசாகி என பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த நகரத்தில் மாமரங்கள் விளைவதற்கான வெயில், மழை, மண்வளம் அனைத்தும் இருப்பதால் அங்குதான் இந்த மியாசாகி மரங்கள் அதிகமாக வளர முடியும் என்ற நிலையில் கிருஷ்ணன் அதனை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து விளைவித்து அசத்தி இருக்கிறார். சர்வதேச சந்தையில் அந்த மாம்பழத்தின் விலையை கேட்டால் வாயை பிளந்து விடுவீர்கள். 1 கிலோ 2,70,000 ரூபாய்க்கு அதனை வாங்கவும் செய்கிறார்களாம். இல்லத்தரசிகளும் வேலைக்கு செல்லும் பலரும் தங்களது மாடி தோட்டத்தில் பல வகையான பூக்கள் பூக்கும் செடிகளை வளர்த்து அழகு பார்த்து வரும் நிலையில் சற்று மாற்றி யோசித்து வித்தியாசமான மாம்பழங்களை பயிரிட்டு லாபம் ஈட்டி வரும் கிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் குவிந்து வருகின்றன.